ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான பூண்டு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளவே சூப்பராக ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் 2 பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப ஒரு 15 வரமிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேங்க. அதே போல் புளியும் ஒரு கொட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் குண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கலருக்கு வேணாலும் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவே நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும், கோல்டன் கலர் வரணும். பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கணும், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ புளி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது அதே பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல்லை போடும்போது இன்னும் நல்ல ஒரு சட்னி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் பூண்டு பல் வதக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டு பல் வதக்க போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு சட்னியோடு கலந்துடலாங்க. பாருங்கள், சட்னியோடு நல்லா கலந்துட்டேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.